வாங்க, இன்னைக்கு நாம சில ஆழமான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேச போறோம். பல சக்தி வாய்ந்த தத்துவங்களை ஒன்னா சேர்த்து ஒரு ஆச்சரியமான முடிவுக்கு வரப்போறோம். இது உங்க வாழ்க்கைய நீங்க பார்க்கிற விதத்தையே மாத்தலாம். ரியாலிட்டி டிரான்சர்ஃபிங், குவாண்டம் ஜம்பிங், மேனிஃபெஸ்டேஷன், இது எல்லாமே ஒரே ஒரு முக்கியமான கேள்வி தான் கேக்குது. நம்மால உண்மையிலேயே நம்ம யதார்த்தத்தை தேர்ந்தெடுக்க முடியுமா? நாம வெறும் பார்வையாளர்களா, இல்ல நம்ம வாழ்க்கையோட கதையை நாமளே எழுதுற கதாசிரியர்களா? வாங்க இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். முதல்ல ரியாலிட்டி டிரான்ஸ்ஃபர்ஃபிங் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது ஒரு தைரியமான கூற்று. விதிங்கிறதே ஏற்கனவே எழுதப்பட்ட ஒண்ணு இல்ல, அது ஒரு தேர்வுங்குது. ஒரு ஹோட்டலுக்கு போய் மெனு கார்டுலேருந்து நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ற மாதிரி நம்ம விதியையும் நாமளே தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லுது இந்த தத்துவம். அடுத்தது மேனிஃபெஸ்டேஷன் சமூகத்திலிருந்து வர ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான கருத்து. உங்க நம்பிக்கை தான் உங்க யதார்த்தத்தை செதுக்கிற உளி மாதிரி. உங்களால எதை முழுசா நம்ப முடியுதோ அது உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும்னு இது சொல்லுது. கடைசியா குவாண்டம் ஜம்பிங், இது வெறும் ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகள்ல இருந்து உருவான ஒரு ஐடியா. நாம ஒரே ஒரு யதார்த்தத்துல மட்டும் சிக்கிக்கிட்டு இல்ல, நம்மால எண்ணற்ற யதார்த்தங்களுக்குள்ள மாறி மாறி பயணிக்க முடியும்னு சொல்லுது. சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த எல்லா ஐடியாக்களுக்கும் ஒரு பொதுவான அடித்தளம் இருக்கு. அது என்னன்னா, யதார்த்தங்கிறது ஒரு நேரான ரோடு மாதிரி இல்ல, அது கோடிக்கணக்கான சாத்தியங்கள் இருக்கிற ஒரு பெரிய வரைபடம் மாதிரி. டிரான்சர்ஃபிங் இத ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ்னு சொல்லுது. அதாவது மாற்று வழிகளுக்கான வெளி. யோசிச்சு பாருங்க, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுக்கும், எடுக்காத முடிவுக்கும் கூட ஒரு தனி யதார்த்தம் ஏற்கனவே இருக்கு. குவாண்டம் இயற்பியல் இத இணை பிரபஞ்சங்கள்னு சொல்லுது. அதாவது நீங்க ஒரு பெரிய பணக்காரரா இருக்கிற ஒரு யதார்த்தமும், ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்டா இருக்கிற இன்னொரு யதார்த்தமும் ஏற்கனவே நிஜமா இருக்கு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ கற்பனை கதை இல்ல, இது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருக்கிற ஒரு நிஜமான கோட்பாடு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது தலை விழற ஒரு பிரபஞ்சமும் உருவாகுது, பூ விழற இன்னொரு பிரபஞ்சமும் உருவாகுது. ரெண்டுமே நிஜம்தான். இது வெறும் ஆன்மீக நம்பிக்கை இல்ல, இது அறிவியலோட ஒரு சாத்தியக்கூறு. சீன் கெரோல் மாதிரி பெரிய இயற்பியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இணை உலகங்கள்ங்கிறது நாமளா உருவாக்கின ஒரு விஷயம் இல்ல, அது ஏற்கனவே இருக்கிற கணக்குகளோட நேரடி விளைவுதான்னு சொல்றாங்க. அதாவது இந்த எல்லா சாத்தியங்களும் வெறும் எண்ணங்கள் இல்ல, அவை நிஜமான உலகங்களா அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இத்தனை கோடி யதார்த்தங்கள் ஏற்கனவே இருந்தா நமக்கு வேணுங்கிற யதார்த்தத்துக்குள்ள எப்படி போறது? இங்கதான் சாதாரணமா ஆசைப்படுறதுக்கும் உறுதியா நோக்கம் கொள்றதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் வருது. மேனிஃபெஸ்டேஷன் தத்துவங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு நீங்க சொல்லும்போது உங்ககிட்ட அந்த வேலையை இல்லங்கிற உணர்வை தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. அது இன்னும் அதிகமா இல்லங்கிற நிலைமையை தான் உருவாக்கும். ஆனா நான் அந்த வேலையில இருக்கிறேங்கிற மனநிலைக்கு நீங்க மாறும்போது அந்த யதார்த்தத்தோட உங்களை நீங்களே இணைச்சுக்கிறீங்க. இதுதான் வேணுங்கிற நிலையிலிருந்து வச்சிருக்கேங்கிற நிலைக்கு மாறுறது. இது ஒரு சூப்பரான விளக்கம் இல்லையா? நீங்க ஆசைப்படும்போது அது கிடைக்காம கூட போகலாம்ங்கிற ஒரு சின்ன சந்தேகம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா நோக்கம் அப்படி இல்ல, அது ஒரு முடிவு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் நான் இதை ஆர்டர் பண்றேன்னு உறுதியா சொல்ற மாதிரி உங்க யதார்த்தத்தையும் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. டிரான்சர்ஃபிங் இத வெளிப்புற நோக்கம்னு சொல்லுது. உதாரணத்துக்கு, ஒரு ஆத்துல நீரோட்டத்துக்கு எதிரா நீச்சல் அடிக்கிறது உட்புற நோக்கம், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுறது. ஆனா நீங்க போக வேண்டிய திசையில போற நீரோட்டத்தை தேர்ந்தெடுத்து அதுல மிதந்து போறது தான் வெளிப்புற நோக்கம். உலகத்தோட சண்டை போடாம உங்க இலக்கு ரொம்ப இயல்பா இருக்கிற ஒரு யதார்த்தத்தை நீங்க செலக்ட் பண்றீங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா நம்மள ஏன் இதை செய்ய முடியல? இந்த சக்தி வாய்ந்த விஷயத்தை பயன்படுத்த விடாம நம்மள தடுக்கிற பொதுவான தடைகள் என்னென்னு இப்ப பாப்போம். இந்த எல்லா தத்துவங்கள்லயும் சில பொதுவான தடைகளை பத்தி சொல்றாங்க. முதல்ல, ஒரு விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. இது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நீங்க நினைக்க ஒருவித டென்ஷனை உருவாக்குறீங்க, அதுவே தடையா மாறிடுது. ரெண்டாவது, பெண்டுலம்கள். அதாவது சோஷியல் மீடியாவில் நடக்கிற விவாதங்கள், செய்திகள், இதிலெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு உங்க சக்தியை இழக்கிறது. மூணாவது, உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற நிஜத்தை பார்த்து சோர்ந்து போறது. உங்க பேங்க்ல பணம் இல்லைங்கிறத பார்த்து பணக்காரருங்கிற மனநிலையை கைவிடுற மாதிரி. இது எல்லாத்தையும் விட பெரிய தடை சந்தேகம். அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க உண்மையான இலக்கு உங்களுக்கு ரொம்ப இயல்பானதா இருக்கணும். நீங்களே இருக்கிற மாதிரி. அதை அடைய நீங்க போராடவோ உங்களை நீங்களே சமாதானப்படுத்தவோ தேவையில்லை. அந்த யதார்த்தம் உங்களுடையதுதான் நீங்க ஆழமா உணர்ந்தா போதும். சரி, இப்போ தியரி எல்லாம் போதும். இதையெல்லாம் எப்படி ஒரு செயல்முறையா மாத்துறது? நம்ம வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்துறது? அதுக்கான ஒரு சிம்பிளான வழிமுறையை இப்ப பார்க்கலாம். குவாண்டம் ஜம்பிங் பத்தி பேசுற சிந்தியா சூ லார்சன் ஒரு அருமையான 3 ஸ்டெப் முறைய தராங்க.
முதல் படி ரொம்ப அமைதியான பற்றில்லான ஒரு நிலைக்கு போகணும். தியானம் பண்ற மாதிரி. இது எப்படி நடக்குங்கிற கவலையெல்லாம் விட்டுடுங்க. 2வது படி உங்க புதிய யதார்த்தத்தை உணர்வுபூர்வமா வாழ்ந்து பாருங்க. அந்த வெற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை கொடுக்கும்? அந்த சந்தோஷத்தை, நிம்மதிய இப்பவே உணருங்க. 3வது அந்த புதிய யதார்த்தத்துல நீங்க எப்படி நடந்துக்குவீங்களோ அந்த மாதிரி இப்பவே நடக்க ஆரம்பிக்கணும். ஒரு எழுத்தாளர் ஆகணும்னா இன்னைக்கு ஒரு பக்கம் எழுதுங்க. இது ஒரு கட்டாயத்துக்காக இல்ல, அந்த புதிய நீங்க அப்படிதான் இருப்பீங்கங்கிறதுக்காக. கடைசியா மொத்த விஷயத்தோட சாராம்சம் இதுதான். நீங்க எதையும் வெளியில இருந்து உங்களுக்குள்ள இழுக்கல, நீங்களே உங்களுக்குள்ள மாறுறீங்க. நீங்க விரும்புற விஷயத்த ஏற்கனவே வச்சிருக்கிற ஒரு ஆளா நீங்க மாறும்போது அந்த யதார்த்தம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இந்த எல்லா யோசனைகளும் சேர்ந்து நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த பார்வையை தருது. வாழ்க்கைங்கிறது நமக்கு நடக்கிற ஒண்ணு இல்ல, அது நம்மால தேர்ந்தெடுக்கப்படுற ஒண்ணு. இப்போ ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. எண்ணற்ற சாத்தியங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க எந்த யதார்த்தத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க?